பிரவீன், நடிகர் தர்ஷன் அவரது ரசிகர் ரேணுகா சாமியை கொடூரமாக மின்சாரம் பாய்ச்சி கொலை செய்த சம்பவத்தில் அடுத்தடுத்து பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன. இப்போது அவருடைய மேலாளர் ஒருவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காணாமல் போனதாகவும் இப்போது அவர் மன அழுத்தத்தில் தற்கொலை செய்து கொண்டு வீடியோ வெளியிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ரேணுகாசாமி கொலையை தொடர்ந்து அவரது மேலாளர் தற்கொலை செய்து கொண்டது ஏன், காணாமல் போனது ஏன் என்ற கோணத்தில் காவல்துறையினர் இப்பொழுது விசாரணையை தீவிரப்படுத்தி வருகின்றனர். அவர் தற்கொலைக்கு முன்பாக அவர் வெளியிட்ட வீடியோவும் வெளியாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த கொலைக்கு முன்னதாகவே அந்த மேலாளர் காணாமல் போனாரா அல்லது இந்த கொலைக்கு பிறகு அவர் காணாமல் போனாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கன்னட திரையுலகில் கொடூரமான கொலை, அதன் பின்னர் நடிகை கைது, அதன் பின்னர் நடிகரின் மேலாளர் தற்கொலை, காணாமல் போனது என பல்வேறு மர்மமான நிகழ்வுகள் இந்த தர்ஷன், ரேணுகாசாமி மற்றும் இந்த மேலாளர் தற்கொலை ஆகிய விஷயத்தில் அடுத்தடுத்து நிகழ்ந்து வருவதால் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறதா அல்லது அவர் மேலாளர் காணாமல் போனது வேறு பிரச்சனையில் காணாமல் போனாரா, இப்போது ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்பது உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகள் மற்றும் திருப்பங்களுடன் அந்த தர்ஷனின் ரசிகர் ரேணுகாசாமி கொலை வழக்கு விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. இப்போது நடிகர் தர்ஷனின் மேலாளர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் அவரது உடல் தர்ஷனின் பண்ணை வீட்டு தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இவர் காணாமல் போய் இத்தனை மாதங்களுக்கு பிறகு இப்போது ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்ற கேள்வியுடன் அந்த விசாரணை நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. ரேணுகாசாமி கொலைக்கும் நடிகர் தர்ஷனின் மேலாளருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் இந்த வழக்கு விசாரணை தற்போது சென்று கொண்டிருக்கிறது. கர்நாடக திரையுலகில் பிரபலமான நடிகர் தர்ஷன் அவரது ரசிகரையே பெண் தொடர்பால் அதற்கு இடையூறு இருப்பதாக கருதி அந்த ரசிகரை கொடூரமாக கொலை செய்து அவரும் கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் இப்போது மேலாளர் காணாமல் போனது, தற்கொலை செய்து கொண்டது ஆகியவை தொடர்பாகவும் விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. பிரவீன்.